மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய் குறையவே மாட்டேங்குதுங்க. பிளட் சுகர் லெவல் குறையல. இதுல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய யங் அடல்ட்ஸ்க்கு, ஸோ இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கே, இப்போ நம்ம கிட்ட வர பேஷண்ட்ஸ் பார்த்தோங்கன்னா ஒரு 35 இயர்ஸ் இருக்குன்னா, பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்துட்டு வந்து மேடம் சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் பார்க்கும்போது, சரிங்க எவ்வளவு வருஷமா சுகர் இருக்கு, 3-4 வருஷமா சுகர் இருக்கு, 5-6 வருஷமான்னு சொல்லுவாங்க. அப்போ 30 வயது 29 வயது இருக்கும் போதே சுகர் வந்துருச்சு அப்படின்னு. ஆமாங்க, அப்போல இருந்தே நான் வந்து டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஒரு சிலருக்கு உடல் எடை அதிகரிச்சுட்டே போகும், இன்னும் ஒரு சிலருக்கு உடல் எடை குறைஞ்சுக்கிட்டே வரும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா, அந்த இளம் வயதில் வரக்கூடிய சர்க்கரை நோய், இது வந்து ரொம்ப ஈஸியா நம்ம வந்து குறைக்க முடியும். ஸோ நான் சொல்ற ஒரு விஷயம், நம்ம கிட்ட வரக்கூடிய கிளினிக் வரக்கூடியவங்களுக்கு, எங்க இந்த வயசுலயே சுகர்னா அது ரொம்ப ஈஸியா கண்ணை மூடிக்கிட்டே குறைக்க வேண்டிய ஒரு விஷயங்க. நீங்க வருத்தமே பட வேண்டாம். இவ்வளவு நாள் இது எப்படி இப்படி இந்த ஏஜ்ல இருந்துட்டீங்க? ஏன்னா சுகர் அந்த ஏஜ்ல இருந்துச்சுன்னா ஆஃப்டர், ஏன்னா ஒரு சிலருக்கு அப்பதான் மேரேஜ் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த குழந்தையின்மை பிரச்சனை, அதுக்கப்புறம் எரெக்ஷன் ப்ராப்ளம் வர்றது, ரொம்ப அதிகமான டிப்ரெஷன், இல்ல பிளட் ப்ரெஷர், இதை தொடர்ந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம உடல்ல நடக்க ஆரம்பிக்கும். அந்த யங் அடல்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது சுகரோட லெவல் அதிகமாச்சுன்னா ஈஸியா நம்ம அதை வந்து குறைச்சே ஆகணும். ரொம்ப ஈஸியாவும் குறைச்சிக்கலாம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சுகரை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விஷயம் தான். என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 1 அப்படின்னு சொன்னோம்னா உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். நம்பர் 2 அப்படின்னு சொல்லும்போது டயட், நம்மளுடைய உணவு முறைகள் எந்த மாதிரி இருக்கு, உணவு முறைகளை வந்து நம்ம பார்த்து கவனமா ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா அந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும்போது சரியான நேரத்திற்கு உறக்கம் இல்லாம, உணவு இல்லாம, சுகருக்கான உணவு, இந்த டயட்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாம இருந்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம உடல்ல பிளட் சுகர் லெவல் அதிகமாகும். அதை கவனமா பார்த்துக்கணும். அதற்கு அப்புறம் தான் தேர்டா சொல்லக்கூடிய, மூன்றாவதாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ட்ரீட்மெண்ட் அண்ட் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். மருந்துகள். ஸோ இந்த 3 விஷயமே ஒன்றாக நம்ம இருக்கும்போது நிச்சயமாக சுகர் லெவல் நல்ல ஒரு மாற்றத்துக்கு நமக்கு வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா யங் அடல்ட்ஸா இருக்கக்கூடியவங்களுக்கு என்னன்னா, பாடியில நல்ல ஸ்டாமினா இருக்கும். ஸோ ஓடி ஆடி நம்ம வந்து ஒர்க் பண்றதுக்கும், எக்ஸசைஸ் பண்றதுக்கும், டயட்டை ஃபாலோ பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் ஆண்களாக இருக்கும்போது ரொம்ப ஈஸியா அந்த ஏஜ்ல சுகரை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம, கம்ப்ளீட்டா நமக்கு வந்து சுகரே இல்லாம வாழ்நாள் முழுவதும் நமக்கு வந்து சர்க்கரை நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். இதற்கு என்ன பண்ணலாம்னா, ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எடுக்கக்கூடிய உணவு அவ்வளோ கேலரிஸும் நமக்கு தேவையா, அந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து பசியே எடுக்காம திரும்ப திரும்ப உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக உடல்ல தேவையற்ற கேலரிஸ் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். தேவையற்ற கழிவுகள் தேங்கும் பொழுது உடல்ல நமக்கு அதிகமான ஒரு ஆற்றல் இருக்கிற மாதிரி குளுக்கோஸ் லெவல் ரத்தத்துல அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ திரும்ப திரும்ப நம்ம உணவுகளை சாப்பிடும் பொழுது இப்போ சரியான ஒரு டைஜஷன் இல்லாம பிளட் சுகர் லெவல், பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதனோட சேர்ந்து கார்போஹைட்ரேட் டயட்ஸ் நிறைய எடுக்கிறவங்களா இருந்தா அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அதிகமான மாவு சார்ந்த உணவுகள், மாவு சத்து இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுக்கிறது, அதாவது இட்லி தோசையை நிறைய சாப்பிட்றது, அந்த மாவுலேயே சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றது, இது எல்லாமே நம்ம கண்டிப்பா தவிர்க்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இதனோட வேறு என்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும்? அடுத்த விஷயம் நான் சொன்னது உணவு. உணவுல இந்த அதிகமா கார்போஹைட்ரேட் இருக்கிற டயட்டை குறைச்சிடணும். அதுக்கப்புறம் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். இதுல லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றது, நம்ம சாப்பிட்ட உடனேயே அந்த உணவு ரத்தத்தில் ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கக்கூடிய மாதிரி சிறுதானியங்கள்ல, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதிகமா இந்த ரெட் ரைஸ்ன்னு நான் சொல்றேன் இல்லைங்களா, பட்டை தீட்டப்படாத நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள், இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். அதற்கு அடுத்து முக்கியமாக உணவு முறைகள்ல பார்த்தோம்னா கீரை வகைகள், காய்கறி வகைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது வெந்தயக்கீரை இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ரிச் ஃபைபர். ஸோ இது என்ன பண்ணும்னா, நம்ம பாடியில உடல்ல குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளா இருக்கட்டும், பிளட்ல வந்து இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவல்,
ஜாயிண்ட் பெயின் நிறைய பேருக்கு இருக்குன்னா அதற்குமே இதை பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக நமக்கு மூட்டு வலியோ இல்ல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா வெந்தயக்கீரையை நல்லா அரைச்சி ஜூஸ் மாதிரி வடிகட்டி குடிச்சாலே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்கள் குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்தது வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மருந்து முறைகள் அப்படின்னு சொல்றோம். மருத்துவ முறையை பொறுத்த வரைக்கும் நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. இது எல்லாமே துவர்ப்பு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மூலிகையா தான் இருக்கும். அப்படி எடுக்கும் போதுதான் உடல்ல அதிகமான உடல் எடை அதிகமா இருக்கு, இல்ல இதனால சுகர்னால உடல் எடையை குறைஞ்சு நான் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஏஜுக்கும் தகுந்த மாதிரியும் அந்த சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல பேசிக்கா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய மருந்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதுல நம்ம பேசிக்கா நான் சொல்றது இந்த கிளைமேட்ல அதிகமா கிடைக்கக்கூடியது ஆவாரம் பூ அப்படின்னு சொல்றோம். இந்த ஆவாரம் பூவை நம்ம பயன்படுத்தலாம், வெந்தயம் பயன்படுத்தலாம். இதனோட சேர்த்து உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கு, வயிற்று புண்கள் இருக்கு அப்படின்னா பாதாம் பிசினை நம்ம பயன்படுத்திக்கலாம். பாதாம் பிசின் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். பாதாம் பிசினை வந்து நம்ம இதோட சேர்த்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி உணவே மருந்தாக நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப ஈஸியா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும். இதுல இன்னொரு வழிமுறை என்னன்னா இந்த கேழ்வரகு, முளை கட்டிய கேழ்வரகு நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கால்சியம் லெவலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு குறையாம இருக்கணும். அப்போ இந்த கேழ்வரகை முருங்கை கீரை சாறு விட்டு ஒரு நாள் இரவு முழுவதும் ஊற வச்சுட்டு வைக்கணும். அந்த முருங்கைக்கீரை சாறு எடுக்கும் போது அதுல கொஞ்சம் முருங்கை பூ உங்களுக்கு இருந்தாலும் அந்த பூ இலைகள் எல்லாத்தையும் போட்டு தண்ணீர் விட்டு மிக்சியில நல்லா அரைச்சு இதை வந்து சாறா எடுத்துக்கும். இந்த சாறு வடிகட்டி எடுத்த இந்த சாறு இந்த கேழ்வரகு இருக்கு இல்லைங்களா, முழு கேழ்வரகு இதுல ஊற்றணும். ஒரு கிலோ அளவுக்கு நமக்கு கேழ்வரகு இருக்குன்னா இந்த சாறு அது மூழ்கிற அளவுக்கு இதை ஊத்தி விடணும். ஊத்துனதுக்கு அப்புறம் இரவு முழுவதும் அப்படியே இருக்கணும். காலையில அது எடுத்து ஒரு துணியில நல்ல ஒரு கிளீனா இருக்கக்கூடிய ஒரு காட்டன் துணியில கட்டி வச்சிட்டோம்னா அதுல இருந்து முளைகள் வர ஆரம்பிக்கும், முளைத்து வரும். இந்த திரும்பவும் காய வைத்து இதை பவுடர் ஃபார்ம்லயோ இல்ல காய வைத்ததை அப்படியே எடுத்து நம்ம வந்து உணவாக சமைத்தோ இல்ல வேக வைத்தோ நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும். முருங்கைக்கீரையோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும், எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் வலிமை சேர்க்குது. அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் பிரச்சனை, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளோ இல்ல இரும்பு சத்து குறைபாடு இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு பயன்படும். அதே மாதிரிதான் பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு கேழ்வரகு மாதிரி இதுவும் நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கேழ்வரகு முருங்கைக்கீரை சாறு ஒரு நாள் இரவு முழுவதும் அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் டே அதை எடுத்து ஒரு துணியில கட்டி விடும்போது அதுக்கப்புறம் ஒரு 8 hours 9 hours என்ன ஆகும்னா நல்லா வந்து முளைகள் வந்திருக்கும். இதை நம்ம காய வைத்தோ இல்ல இதை வேக வைத்தோ உடனே அப்படி பச்சையாக கஞ்சி மாதிரியோ நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நிறைய வந்து ஒரு மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். பிளட் சுகர் லெவல் கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்குங்க. எங்க அடல்ட் இந்த ஏஜ்ல எனக்கு இருக்கு, ஏன்னா என் பேரண்ட்ஸ்க்கு இருந்துச்சு, கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு இருந்துச்சு, அதுக்குள்ள எனக்கு வந்துச்சு பாருங்க, இப்பதான் நான் வந்து மேரேஜ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லைஃபை நம்ம எப்படி சரி செய்ய போறோம்? இப்ப நான் சொன்ன இந்த கேழ்வரகு முருங்கை கீரை சாறு ஊற வைத்து பாவனை செய்ததை பயன்படுத்தும் போது இதுல முருங்கை கீரைக்குமே என்ன ஒரு ஆற்றல்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சுகர்னால நமக்கு உடல் வன்மை குறைந்து இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு பயன்படுது. இதனோட பார்த்தோம்னா முக்கியமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மற்ற சில மருந்துகளும் இருக்கு, இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல வந்து பார்த்தோம்னா சிறுதேக்கு குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இந்த சிறுதேக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரம் அவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. சுகரை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி இந்த சிறுதேக்கு குடிநீரை நம்ம கஷாயம் மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு காலை இரவு 2 நேரமும் குடிச்சிட்டு வரலாம். இனிப்பு சம்பந்தப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் சரி, தேனோ கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ எல்லாத்தையுமே நம்ம டோட்டலா அவாய்ட் பண்ணணும். அப்போ பிளட் சுகர் இந்த ஏஜ்ல இருக்குன்னா ரொம்ப ஈஸியா அதை வந்து குறைச்சிக்க முடியும். இதனோட தகுந்த உணவு, உடற்பயிற்சி, மருந்து முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பிளட் சுகர் லெவல் நல்லாவே குறையறத நம்ம பார்க்கலாம். இந்த பதிவில் எங்கடல்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய எந்த வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பிளட் சுகர் இருந்துச்சுன்னா அதற்கேற்ற சிகிச்சைகள் சித்த மருத்துவத்தில் இருக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.